டே 2 ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க்னு ஒரு பார்க் போனோம். அங்கே தண்ணியும் சரியில்லை. அங்கேருந்து பாகா பீச்சுக்கு மூவ் பண்ணிட்டோம். அங்கே போனால் பார்க்கிங் இல்லைன்ட்டாங்க. சரி அதேமாரியே நாங்கள் உள்ளே பார்க்கிங் போட்டு நாங்களும் பீச்சில் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பொறுமையாக. அப்படியே பீச்சுக்கு பொறுமையாக நாங்கள் உள்ளே வாக் பண்ண ஆரம்பித்தோம். வாக் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு நல்ல ரெசார்ட்டில் நாங்களும் வந்து செட்டிங் பண்ணிட்டோம். அவங்களாம் ஒரு சைடில் உட்காந்துட்டாங்க, நாங்களும் பசங்கள்லாம் ஒரு சைடில் உட்காந்துட்டோம். முடிஞ்ச அளவு என்னென்ன தேவையோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர கேப்பில் வந்து நானும் பீச்சை விசிட் பண்ணலான்னு நானும் மூவ் பண்ணிட்டேன். சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாகா பீச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மசாஜ் பண்ணுறது செப்பரேட்டாக ஆளுங்களும் இருக்காங்க. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் நாங்களும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ரைடுலாம் போகலான்னு. ஸோ அதுக்காக வந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தோம். சரி அப்படியே நாங்களும் லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே பேசிவிட்டு அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மொபைல் அலோடு இல்லைன்ட்டாங்க. சப்போஸ் மொபைல் எதனா ஆச்சுன்னா அது நாங்கள் கேரண்டி இல்லைன்ட்டாங்க. ஸோ மொபைல்லாம் நாங்கள் மேலேயே வச்சுட்டு போயிட்டோம். எல்லாமே உள்ளே போயிட்டு ரைடு போயிட்டு நல்லா செம்மையாக இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப சீட்டிங் பண்ணுற மாரி இருந்தது எங்களுக்கு இந்த ரைடு. ஆக்சுவலி பாகா பீச் வந்து டே வியூ முடிஞ்சிச்சு. நைட் வியூ எப்படி இருக்கும், நாங்களும் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தோம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் விசிட்டில் டேயில் பார்த்தீங்கன்னா பாகா பீச் ரொம்ப ஹீட்டாகவே இருந்தது. நைட்டில் வந்து அந்தளவு தெரியல, பட் காற்றும் இல்லை, பட் ஓகே அப்படி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேருந்து எங்களுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிது. சாங்கோட சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. உள்ளே நுழைய வந்து கலர்ஃபுல்லாக வந்து அட்ராக்ஷனாக இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டும் நான் பகலில் பார்க்கறது ஒன்றுமே இல்லை. ஆனால் நைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த லைட்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஃபீல் இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி இதுக்கு மேலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த லைவ் சவுண்டை கேளுங்க, லைவ் பீட்டை கேளுங்க, ப்ளஸ் அங்கே என்ன டான்ஸ் எல்லாமே பாருங்கள். சூப்பராக இருந்தது.